எங்கள் மாடி தோட்டத்தில் காய்க்கிற காய்ங்க பூக்கிற பூங்களை பாருங்கள், எவ்வளோ கலர் கலராகவும் பார்க்க சூப்பராகவும் இருக்குது. கொத்து கொத்தாக தொங்குற திராட்சை, பருமனாக காய்ச்சிருக்க வெண்டைக்காய், நாட்டு தக்காளி, குண்டு குட்டாக காய்ச்சிருக்க வெள்ளை கத்திரிக்காய், ஆரோக்கியமான மணத்தக்காளி கீரை, அப்புறம் குப்பைக்கீரை, முளைக்கீரை, புதினா, மல்லி, கலர் கலராக பூத்திருக்க சாமந்தி பூவுங்க, கனகாம்பரம் பூ, இது எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். இது மாதிரி காய்ங்க காய்க்கிறதுக்கும் பூவுங்க பூக்கிறதுக்கும் நாங்கள் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆடிப்பட்டம், தைப்பட்டம்னு ஒரு பட்டம் முடிஞ்ச உடனேவும் எல்லா க்ரோ பேக்கில் இருக்க மண்ணையும் க்ரோ பேக்கையும் வெயிலில் ஒரு வாரத்துக்கு நல்லா காய வச்சு அது கூட செம்மண், அப்புறம் பாஸ்போ பாக்டீரியா, சூடோமோனாஸ், அசோஸ்பைரிலம் இது மாதிரியான உயிர் உரங்களையும், முட்டை ஓட்டுத்தூள், சாம்பல், அப்புறம் மல்லாட்டை புண்ணாக்குத்தூள், எள்ளு புண்ணாக்குத்தூள், அப்புறம் வீட்டில் இருக்க வேஸ்ட்டான பழைய மாவுங்க, அதுக்கப்புறம் ஹியூமிக் ஆசிட், இதை சீவீட்ஸ்னு சொல்கிறாங்க. இதை 1/2 லிட்டர் எடுத்து 20 லிட்டர் தண்ணியில் கரைச்சி மண் மேலே தெளித்து எல்லாத்தையும் 4-5 முறை மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டாண்டை மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணி க்ரோ பேக்கை வச்சு கலந்து வச்சுருக்க மண் கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக நிரப்பி தண்ணியை தெளித்து ஒரு வாரத்துக்கு ஆற வச்சு அதுக்கப்புறம் தான் விதைங்களை விதைப்போம். செடிங்களுக்கு நடுவில் முளைச்சிருக்க களை செடிங்களையும் அப்பப்போ பிடுங்கி போட்டுருவேன். அந்த களை செடிங்களையும் வேஸ்ட் பண்ணாமல் கம்போஸ்ட் பின்னில் போட்டு மக்க விடுவேன். மண்ணில் ஈரம் காயிறப்பெல்லாம் போய் பச்சை தண்ணி, அதுக்கப்புறம் 4-5 நாள் ஆன மீன் கழுவின தண்ணி, அரிசி பருப்பு கழுவின தண்ணி, இது மாதிரி ஏதாவது ஒன்றை தெளிச்சியும் ஊற்றியும் விட்டுட்டு வருவேன். செடிங்களுக்கு 5 நாளைக்கு ஒரு முறை சாம்பலை தூவி விடுறேன். தண்ணியில் கரைச்சியும் ஊற்றிக்கலாம். ஜீவாமிர்தம் தயார் பண்ணி அதையும் செடிங்களுக்கு தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி ஊற்றி விடுறேன். கிச்சன் வேஸ்ட்டை தூக்கி போடாமல் கம்போஸ்ட் பின்னில் போட்டு மண், காஞ்ச இலங்கை கூட லேயராக போட்டு மக்க விடுவோம். க்ரோ பேக்கில் இருக்க மண்ணை கிளறி விட்டு அப்பப்போ மண்புழு உரம் ஒரு கைப்பிடி எடுத்து எல்லா பூச்செடி பேக்கும் ஒரு கைப்பிடி அளவும், மாதுளை, திராட்சை, வெள்ளரி வச்சுருக்க பெரிய க்ரோ பேக்கு 2 கைப்பிடி அளவும் போட்டு விடுவோம். நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் மாடி தோட்டத்தில் காஞ்ச இலைங்க, கிளைங்க, கனகாம்பரம் பூச்செடியில் இருக்க முத்தனை கதிருங்க, தேவையில்லாத அதாவது தொட்டிக்கு அடியில் மண்ணுக்கு கிட்டையே விட்டுருக்க கிளைங்க, அப்புறம் 1G 2G கட்டிங்கில் பண்ணி இருக்க வேஸ்ட்டு எல்லாத்தையும் பெருக்கி க்ளீன் பண்ணி அப்பப்போ விடுவோம். வீட்டுக்கு கிட்ட இருக்க ஒரு டீ கடையில் கிடைக்கிற டீ தூள் வேஸ்ட்டை வாரத்துக்கு 2 முறை வாங்கிட்டு வந்து அதை நல்லா வெயிலில் காய வச்சு அதையும் மாடி தோட்டம் அப்புறம் வீட்டு தோட்ட செடிகளுக்கும் போட்டு விடுறேன். மாதுளை செடிலாம் காய் பிடிக்க பெருங்காயப்பொடி, அதுக்கப்புறம் பட்டைப்பொடியை தண்ணியில் கலந்து வேர் வழியாகவும் ஊற்றி விடுறேன். பூச்சி தாக்குதலை சமாளிக்க மாட்டு கோமியத்தை தண்ணியில் கலந்து தெளித்தும் வேப்பம் புண்ணாக்கையும் போட்டு விடுவேன். வெள்ளைப்பூச்சி, மாவு பூச்சி இருந்தால் கையை வச்சு இலையோடையே சேர்த்து நசுக்கி விட்டுருவேன். பூச்சி தாக்குதல் இன்னும் அதிகமாக இருந்துச்சு, இது போகாதுன்னு தெரிஞ்சால் இலையே இல்லை கிளையோடையே கட் பண்ணி தூரமாக போட்டு விட்டுருவேன். பழைய ஈக்களை கட்டுப்படுத்த கருவாட்டு பொரியை யூஸ் பண்ணிவிடுவேன். இது அப்பப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு முறை எடுத்து வேறு தண்ணி மாற்றி நெத்திலி கருவாட்டு தலையை போட்டு கட்டி விடுவேன். வெளியில் எங்கேயாவது போனால் கூட புதுசாக என்னென்ன செடிங்க இருக்குது, பூத்து இருக்க பூங்களில் ஏதாவது புதுசாக இருக்கா, எந்த ஊரில் செம்மண் நல்லா கலராக இருக்குது, வீட்டுக்கு கேட்டுட்டு எடுத்துகிட்டு வரலாமா அப்படின்ற யோசனை தான் எப்போவுமே எனக்கு இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் இது போல் தான் தோட்ட நினைப்பே இருக்குமா, இல்லை நான் தான் இப்படி இதே நினைப்போடே இருக்கானான்னு தெரியல. நீங்கள் எப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இயற்கையை நேசிப்போம். இது போல் சமையல், கார்டன் பற்றின வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.